சிவ தொண்டெனினும் மேலான தொண்டு ஒன்று உண்டோ? சிவனுக்கு தொண்டு செய்வதோடு மேலான ஒன்று உண்டோ? கண்டிப்பாக உண்டு. கேட்கவே வியப்பாக இருக்கா? உத்தமமான அறநடிகார்களுக்கு தொண்டு செய்வதென்பது சிவ தொண்டிற்கு மேலான ஒன்று. பல ஜென்மங்களிலே ஆற்றிய சிவத்தொண்டின் பிரதிபலனாகவே சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் கிட்டுவதாகும். இப்படி அடியார்களின் பெருமையினை கூறும் எடுத்துக்காட்டுகள் பல இருக்கு. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் ஆகிய நால்வரும் தசரத மகாராஜாவின் மைந்தர்கள். இந்த நால்வரில் மிக சிறந்தவர் யார் என்ற கேள்விக்கு ராமன் என்பது கூட பதில் இல்லையாம். அடியாருக்கு அடியாரான சத்ருக்கன் ஆழ்வாரே சிறந்தவர் என்று சித்தர்கள் போற்றுகின்றார்கள். சத்ருக்கனே தான் உயர்ந்து போற்றுகிறார்கள். ஏனென்றால் ராமனுக்கு சேவை புரிந்த மகா உத்தமமான பரதனுக்கு தொண்டு புரிந்தவரே சத்ருக்கனமூர்த்தி. மேலும் கடை பிள்ளையாக இருந்தாலும் கூட தந்தைக்கு ஈமக்கிரியனை செய்யும் பாக்கியமும் இவருக்கே கிட்டியது. இதற்கு பல காரணங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட ஒரு உத்தம அடியாரின் கைகளால் அவர்தான் கடை காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற நியதி தசரத மகாராஜா செய்த தான தர்மத்தின் பலனாக அது தானே அமைந்தது. நால்வரில் அடியார்கள் புகழ் பாடிய மைந்தனை பெற்ற சுந்தர பெருமானின் பெற்றோர்களுக்கான நாயன்மார் பதவி அப்படித்தான் கிட்டியது. சித்தர்கள் போஷிக்கும் உத்தம சிவனடியார் வழிபாடு என்ன? உத்தம சிவனடியார்களான 63 நாயன்மார்களை வழிபடுவதும் ஒரு சிறந்த சிவ தொண்டே. இதை தொடர்ந்து முழு பக்தியோடு செய்து வருவதாலும் நம்மாலும் ஒரு உத்தம சிவனடியாராக ஆன்மீகத்தில் முன்னேற முடியும் என்கின்ற நிலை ஏற்படும். மேலும் உயர்ந்த சிவப்ப பதத்தையும் அடைய முடியும். வழிபாட்டு முறை என்ன? வருடத்தில் ஒரு முறையேனும் திருவாதிரை நட்சத்திரத்து அன்று குன்றத்தூர் தலத்தில் உள்ள ஸ்ரீ நாகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று பெரிய புராணம் புத்தகத்தை 3, 12, 21, 108 என்ற எண்ணிக்கையிலே அங்குள்ள சுவாமியின் சன்னதியில் முதலில் வைக்க வேண்டும். முடியாத பட்சத்தில் வீட்டின் அருகே உள்ள சிவன் கோயிலிலும் இதனை செய்யலாம். பிறகு நாம் செல்லும் வெவ்வேறு தலங்களில் அந்த புத்தகத்தை அடியார்களுக்கு தானமாக கொடுத்திட வேண்டும். நம சிவாய சிவாய நம, சிவய சிவ 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 என்று கூறிக்கொண்டே தானம் அளிக்க வேண்டும். ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்து வீட்டில் உள்ள பூஜை அறையிலே நீங்கள் வைத்து அதன் மேலே சந்தன கட்டையினை வைக்க வேண்டும். முடிந்தவரை மரத்தாலான பலகையில் பெரிய புராண புத்தகத்தை வைப்பது மிக மிக விசேஷம். எளிய பூஜை முறை என்ன? ஒரு பொல்லா பிள்ளையாரின் காயத்ரி மந்திரம் 10 முறை ஓதுதல் வேண்டும். ஓம் தத்புருஷாய வித்மகே நம்பிக்கு அருளிய நாதாய தீமகி தன்ன ஸ்ரீ பொல்லா கணபதி பிரச்சோதயாத். மீண்டும் ஓம் தத்புருஷாய வித்மகே நம்பிக்கு அருளிய நாதாய தீமகி தன்ன ஸ்ரீ பொல்லா கணபதி பிரச்சோதயாத். இப்படி தம்பிரான் தோழன் என்று போற்றப்படும் சுந்தர பெருமான் நாயனார் இயற்றிய திருத்தொண்டர் தொகை என்னும் பதிகத்தை ஓத வேண்டும். இந்த பதிகத்தின் முதல் வரியே சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. வில்வ இலையினை கொண்டு 63 நாயன்மார்களின் பெயரை சொல்லி பெரிய புராணம் புத்தகத்திற்கு அப்படியே அர்ச்சனை செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக ஓம் சிறு தொண்ட நாயன்மாரே போற்றி, ஓம் ஸ்ரீ கண்ணப்ப நாயனாரே போற்றி. பிறகு பெரிய புராணம் புத்தகத்தின் மேல் உள்ள சந்தன கட்டையினை கொண்டு சந்தனம் அரைத்து தினமும் வீட்டிற்கு அருகே உள்ள கோயிலில் சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சந்தனம் அரைக்கும் போது ஓத வேண்டிய மந்திரம் ஓம் தில்லை சிவகாமி பிரியனே போற்றி. அவரவரின் மாதாந்திர ஜென்ம நட்சத்திர தெய்வ சேக்கிரார் பெருமானுக்கு செண்பகம் அல்லது சாமந்தி பூவினை சமர்ப்பித்து அபிஷேகம் ஆராதனைகள் செய்வது வேண்டும். இதனை சந்தான குறவர்கள் என்று போற்றப்படும் மெய்கண்ட சிவம், அருள் நந்தி சிவம், மறைஞான சிவம், உமாவதி சிவம் ஆகிய நால்வரோடு சேர்ந்து செய்வது மிகவும் விசேஷம். அதோடு சேர்ந்து ஏழைகளுக்கு மஞ்சள் கேசரி அல்லது எலும்பச்சம்பழ சாதத்தை
தானமாக அளித்திடல் வேண்டும். இதனை தொடர்ந்து செய்து வருவதால் பரிபூர்ணமான சிவகடாட்சம் கிட்டும். இது பெறுவதற்கு அரிய பெரும் பாக்கியம். இந்த விசேஷ பூஜையினை பற்றி நமது வாத்தியார் கூறுகையிலே, இதனை பக்தியோடு தொடர்ந்து செய்து வருவோருக்கு குரு அருளால் திருக்கைலாய தரிசனம் அப்படியே கிட்டும். திருக்கையிலான தரிசனமே கிட்டும் 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 என்று போற்றுவார். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளால் அருணாச்சலம்.